தென்னிந்தியாவை ஆண்ட மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசன் ஏன் வட இந்தியாவை நோக்கி படையெடுக்காமல் சிவனுக்கு மிகப்பெரிய ஆலயம் கட்டினான் என்ற கேள்வி பலருக்கும் எழலாம். ராஜராஜ சோழன் ஆட்சி காலம், அதாவது 985 முதல் 1014 தான் தமிழ் வரலாற்றின் பொற்காலம். பொருளாதாரம், கட்டிடக்கலை, சிற்பக்கலை, வணிகம், நாகரிகம், விவசாயம், கலாச்சாரம், உணவு முறை, போர்ப்படை என்று அனைத்திலும் சோழ தேசம் மற்ற தேசத்தை காட்டிலும் பல மடங்கு முன்னேறி இருந்தது. தென்னிந்தியா முழுவதையும் தனக்கு கீழ் கொண்டு வந்த சோழனுக்கு தன் நாட்டின் வளர்ச்சியையும் நாகரிகத்தையும் காலத்தால் அசைக்க முடியாதபடி வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை. அந்த ஆசையின் முழு வடிவமே இன்று உலகம் வியக்கும் கிரானைட் கற்களால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில். இந்த பதிவு கோவில் கட்டப்பட்ட தொழில்நுட்பத்தை பற்றியது அல்ல, அதைவிட மிக கடினமான மற்ற துறைகளை பற்றியது. தஞ்சை பெரிய கோவில் தன் காலத்தில் இருந்த மற்ற கோவில்களை விட 40 மடங்கு பெரிய கோவில். கோவில் கட்டுமானத்தில் மரம் இல்லை, சுடு செங்கல் இல்லை, பூராங்கற்கள் கிடையாது. மொத்தம் நீலம் போடிய சிவப்பு படர்ந்த உயர்ந்த கிரானைட் கற்கள் மட்டுமே. சிற்பங்கள் மற்றும் நுண்ணிய வேலைப்பாடுகள் உட்பட அனைத்திலும் கிரானைட் கற்கள் தான். 1,30,000 டன் எடையுள்ள கற்களை கொண்டு கோவில் எழுப்ப வேண்டும் என்றால் கோவில் அஸ்திவாரம் எந்த அளவுக்கு பலமாக இருக்க வேண்டும்? அதேபோல் கர்ப்ப கிரகத்தின் மேல் 216 அடி கூர் நுனி பெற்ற விமானம், விமானத்தின் உச்சியில் 80 டன் எடையுள்ள கலசத்தை ஏற்ற வேண்டும். இது போக விமானத்தின் மேல் 8 நந்தி சிலைகள் வேறு. கட்டிடக்கலையின் உச்சபட்ச அறிவு இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் ஆகியிருக்காது. 1000 வருடங்களுக்கு முன் தஞ்சை பெரிய கோவில் கட்டும் பொழுது அதுதான் இந்தியாவின் மிகப்பெரிய விமானம் கொண்ட கோவில். விமானம் முழுக்க கிரானைட் கற்களை சிற்பமாக செதுக்க வேண்டும். மேற்கூறிய 80 கலசத்தை வேறு ஏற்ற வேண்டும் என்றால் மிகப்பெரிய சாரத்தை கோவில் விமானம் சுற்றி கட்ட கட்டடக்கலை நிபுணர்கள் எவ்வளவு துல்லியமாக ஆராய்ந்திருப்பார்கள். இது போக எவ்வளவு கயிறு, மரக்கட்டைகள் வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் சிறந்த கணித அறிவு நிச்சயம் தேவைப்பட்டிருக்கும். தஞ்சை பெரிய கோவில் கட்ட 7 வருடமானது என்று வரலாறு சொல்கிறது. கோவிலை 1,00,000க்கும் மேற்பட்ட கைதிகளின் உதவியுடன் தான் கட்டியுள்ளார்கள். கைதிகள் மட்டுமில்லை, மக்களின் உதவியும் கூட. கைதிகளை வைத்துத்தானே கட்டினார்கள் என்று ஏளனமாக நினைக்க வேண்டாம். சற்று யோசித்து பாருங்கள். இன்றைய நிலைமையில் டெல்லி நகரில் 1,00,000 கைதிகளை வைத்து ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்றால் நம் மிலிட்ரி எவ்வளவு கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும், நம் பாதுகாப்பு எவ்வளவு நேர்த்தியாக இருக்க வேண்டும். ஒரு நிமிடம் அசந்தாலும் நாட்டின் தலைநகரம் வரைபடத்தில் இருந்து காணாமல் போய்விடும். எந்த நேரம் வேண்டுமானாலும் கைதிகள் கலவரத்தில் ஈடுபடலாம், தற்கொலை தாக்குதல் நடத்தலாம். எந்த அளவுக்கு சோழ காவல் படை செயல்பட்டு இருந்தால் 7 வருடம் 1,00,000க்கும் மேற்பட்ட பரம எதிரி நாட்டு கைதிகளை வைத்து தஞ்சை தலைநகரில் வேலை வாங்கி இருப்பார்கள். 7 வருடம் கைதிகளை அடக்கி ஒடுக்கி வேலை வாங்குவது சாத்தியமில்லை. அதேபோல் மற்ற கட்டடக்கலை வல்லுநர்களும் மனம் கோணாமல் வேலை செய்ய வேண்டும். மக்களிடம் இருந்தும் எதிர்ப்பு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் HRM எனப்படும் மனிதவள வேளாண்மையை மிக நேர்த்தியாக நடைமுறைப்படுத்தி இருப்பார்கள் என்பதற்கு ஓங்கி உயர்ந்து இருக்கும் கோவில்தான் சாட்சி. சரி, 1,00,000க்கும் மேற்பட்ட கைதிகள், 1000 யானைகள், குதிரைகள், 1000க்கும் மேற்பட்ட சிற்பிகள், ஓவியர்கள், ஆசாரிகள், கொல்லர்கள், நடன கலைஞர்கள், சமையல் வேலையாட்கள், கற்களை பிளக்கும் வீரர்கள் என ஒரு மாபெரும் படைக்கும் 7 வருடம் உணவு வழங்க வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக 7 வருடம் சோழ மண்டலத்தில் விவசாயம் மற்றும் பொருளாதாரம் தங்கு தடையில்லாமல் இருந்திருக்க வேண்டும். ஒரு முழு படைக்கும் தேவையான மருத்துவ வசதியும் சிறப்பாக இருந்திருக்க வேண்டும். இது மட்டுமா? 7 வருடம் கோவில் கட்ட தேவையான பொருட்செலவை ஈடுகட்ட தொடர்ச்சியாக போர்களும் நடந்திருக்க வேண்டும். அதில் வெற்றியும் அடைந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் எதிரி நாட்டு படையெடுப்பை தடுத்தும் இருக்க வேண்டும். ஒருவேளை ராஜராஜ சோழனோ இல்லை மற்ற மூத்த கட்டிடக்கலை நிபுணர்கள் இருந்தாலும் கோவில் வேலை தடையில்லாமல் தொடர சுமார் 1000 வரைபடங்களை தயார் செய்து இருக்கிறார்கள். கிரானைட் கற்களை செதுக்க என்ன வகை உளி, இரும்பு பயன்படுத்த வேண்டும் என்று முன்பே கொல்லர்கள் ஆராய்ச்சி செய்திருக்க வேண்டும். அதேபோல் கற்களை நிம்பி தூக்க உதவும் கம்பிகளையும் தயார் செய்திருக்க வேண்டும் என்றால் பழுக்க காய்ச்சி உரமேற்றும் முத்தையும் தெரிந்திருக்க வேண்டும். தஞ்சையை சுற்றி 50 கிலோமீட்டருக்கு கிரானைட் கற்கள் கிடையாது.
கோவில் கட்ட தேவையான கற்களை திருச்சிக்கு சற்று தெற்கே 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நார்த்தாமலையிலிருந்து கொண்டு வர வேண்டும் என்றால் சோழ தேசத்தின் சாலைகள் மற்றும் போக்குவரத்தும் மிக மிக தரமாகவும் சீராகவும் இருந்திருக்க வேண்டும். இது எல்லாவற்றையும் சமாளித்தாலும் மிக பெரிய பூதம் ஒன்று உள்ளதே, அதுதான் அரசியல். எந்த ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தாலும் அரசியல் குழப்பம் இருக்காமல் இருக்காது. 7 வருடம் அரசியல் குழப்பம் எதுவும் நடக்காமல் மிக நேர்த்தியாக ஆட்சி செய்திருக்க வேண்டும். சோழ அரசியலில் பெண்களின் பங்கு கவனிக்கத்தக்கது. ஆண்மகன்கள் கோவில் வேலையை மும்முரமாக இருக்க பெண்கள் அரசு இயந்திரத்தை திறன்பட இயக்கியுள்ளனர் என்று வரலாறு சொல்கிறது. 1000 வருடம் 6 நிலநடுக்கத்தை கண்டும் அசராமல் நிற்கும் தஞ்சை பெரிய கோவில் வெறும் தேவாலயம் இல்லை. மருத்துவம், பொருளாதாரம், கட்டிடக்கலை, சிற்பக்கலை, வணிகம், நாகரிகம், விவசாயம், கலாச்சாரம், உணவு முறை, போர்ப்படை என்ற அனைத்திலும் மிக மிக சிறந்து விளங்கிய நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் எடுத்துக்காட்டு. தஞ்சை பெரிய கோவில் என்கிற மாபெரும் பொக்கிஷத்தை நமக்கு தந்த அருள்மொழிவர்மன் என்கிற ராஜராஜ சோழனின் பெருமையை உலகம் முழுக்க பரவட்டும்.